இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நின்றுச்சு. அதுல இருந்து ஒருத்தர் இறங்கி வந்து அமித்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் மேடம். சொந்த ஊருக்கு போறேன், இனிமே வரமாட்டேன்னு வீட்டை பூட்டிட்டு போயிட்டான் மேடம். எப்படி அந்த குல்ஃபிக்காரனை பத்தி அந்த கொலைகாரனுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு அவன் அங்க போனான்? சார், நான் ப்ராப்பரா தான் இந்த கேஸை என்கொயரி பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் டைம் கொடுங்க சார். குற்றவாளியை நான் உங்க முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். பாருங்க கமிஷனர் சார், அப்ப சொன்னதெல்லாம் இப்பயும் சொல்றேன். என் மகனை கொன்ன குற்றவாளிய இவங்க கண்டுபிடிப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்ல. வேணும்னே இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்ல சார். என் சின்சியாரிட்டியை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். நானும் தேடி அலைஞ்சு அக்யூஸ்ட கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் சார். ஆனா லாஸ்ட் மினிட்ல மிஸ் ஆயிடுச்சு. ஏய், அது எப்படி மிஸ் ஆகும்? நீ என் மேல உள்ள வெறுப்புல என் மகனை கொண்ட கொலைகாரனை கைது பண்ண கூடாதுன்னு தப்பா விட்டுட்டு இருக்கேன்னு நான் சொல்றேன். சார், துர்கா அந்த மாதிரி பொண்ணு இல்ல. சட்டத்துக்கு முன்னாடி விருப்பு வெறுப்பெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த ஈர வெங்காயம் எல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு வாரம் தான் உங்களுக்கு டயம். அதுக்குள்ள என் மகனை கொண்ட கொலைகாரனை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். அப்படி இல்ல இந்த கேஸ சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்லி பிரஷர் கொடுப்பேன். துர்கா, கேஸ் சிபிஐக்கு போனா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கெட்ட பேர். சீக்கிரம் குற்றவாளியை அரெஸ்ட் பண்ற வழியை பாருங்க. சார், நீங்க ஒண்ணு வரி பண்ணிக்காதீங்க சார். என்னால இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேரை வரவிட மாட்டேன். நான் இன்னும் ஒரு வாரத்துல அக்யூஸ்ட கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணுவேன் சார். சரிம்மா, நீங்க டியூட்டியை பாருங்க. சார் இருங்க. இங்க பார், குற்றவாளியை கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன், கோர்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன்னு சொல்லி ஹீரோயின் மாதிரிலாம் டைலாக் பேசாத. என் மகனை கொண்டவனை ஏன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். அவன் யாருன்னு எனக்கு தெரியணும். அவனை ஏன் கையால கண்டதுண்டமா வெட்டணும். குற்றவாளியை கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நான் ஒப்படைப்பேன். அதுக்கப்புறம் அந்த அக்யூஸ்ட நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அது நடக்காது. அது நடக்க கூடாதுன்னு தானே சொல்லிட்டு இருக்க. திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க. என் மகனை கொண்டவனுக்கு என் கையால சாவு. அதை மாத்தணும்னு நீ நினைக்காத. எல்லாரும் கொஞ்சம் வாங்க. இந்த கேஸ்ல நாம ஒவ்வொரு எவிடன்ஸையும் கலெக்ட் பண்றது, சாட்சியை விசாரிக்க போறதுன்னு எல்லாமே ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும்போது அக்யூஸ்டுக்கு எப்படி தகவல் தெரியுது? அப்படின்னா இங்க இருக்கிற உங்கள யாரோ ஒருத்தர் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்றீங்க. என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? சத்தியமா இங்க யாருக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணமே கிடையாது மேடம். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருமே நேர்மையா வேலை பாக்குறாங்க மேடம். என்ன ஹாசினி, நாகஜோதி வந்ததுல இருந்து நீ கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்ட போல இருக்கு. ஆமா பெரியமா, எல்லா வேலையும் அவளை இழுத்து போட்டு சேர தெரியுமா? ஒரு வாரம் தானே இருக்க போறோம்னு அவ நினைக்க கூட இல்ல. கிராமத்து பொண்ணுல அவ அப்படிதான் இருப்பா. ஹாசினி, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். என்ன திடீர்னு ஐஸ்கிரீம்லாம் கேக்குறா? இது என்ன கேள்வி ஹாசினி? எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு, அதான் கேக்குறேன். ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. ஐஸ்கிரீம் வேணும். ஐயோ, அட புடிச்சதுதான். பாத்தியா பாத்தியா, அவளுக்கு ரெண்டு பேரும் எப்படி கும்மாளம் போட்டுட்டு இருக்காள். ஒண்ணு அவங்களோட ஒரே போடா போட்டு. நாகஜோதி, உனக்கு ஐஸ்கிரீம் ரெடி பண்ண தெரியுமா? ஐயோ, எனக்கு அதெல்லாம் ரெடி பண்ண தெரியாது. அப்ப கம்பஞ்சோறு களின்னு இதெல்லாம் மட்டும் ரெடி பண்ண தெரியுமா? எங்க கிராமத்தோட ஸ்பெஷலே அதான். ஓ ஹாசினி, தேவி ஐஸ்கிரீம் கேட்டுக்கிட்டே இருக்கா. பேசாம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட. இங்கேயும் எல்லாரும் சாப்பிடுவாங்கல்ல. சரி, சீக்கிரம் சீக்கிரம். ஹாசு
ஹாசு எனக்கு கூட ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்குது ஹாசு. என்ன ஃப்ளேவர்? ஹாசு எல்லா ஃப்ளேவர்லயும் எனக்கு ஒவ்வொன்னு போடு. எல்லாத்தையும் கலக்கி காக்டெயிலா அடிச்சிடுறேன். ஹாசு அப்படியே மாதாஜிக்கு ஐஸ்கிரீம் சேர்த்து போடு. ஏன்னா எல்லாரும் சாப்பிடப்போ அந்த அம்மா பாத்துச்சுன்னா எல்லாருக்கும் வயிற்று வலிக்கும். சரி. எல்லாருக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணிருக்கேன். எனக்கு கொஞ்ச நேரத்துல ஐஸ்கிரீம் வந்துரும். ஐயா ஏ ஜாலி ஏ பாத்து குதி சோபா கிழிச்சிர போகுது. ஹாசினி இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? மேடம் வந்துருச்சு. ஐஸ்கிரீமா? ஆமா மேடம். கொடுங்க. பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் தானே? வெனிலா ஃப்ளேவர் தானே? ஆமா மேடம். பை. ஓகே மேடம். வருது வருது ஐஸ்கிரீம் வருது. ஐஸ்கிரீம் வந்தாச்சு. நாகஜோதி நீங்க போய் ஒரு பவுல் எடுத்து வாங்க. சரிங்கம்மா. போ சர்வன்ட். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். மாதாஜி உங்களுக்கு சேர்த்து தான் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிருக்கிறோம். கவலைப்படாதீங்க. எனக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வேண்டாம். அப்ப உங்களோட பங்கையும் நானே சேர்த்து சாப்பிடலாமா? பாண்டி ஜாலில வா வா சீக்கிரமா வைக்கி. பவுல் வந்தாச்சு. சீக்கிரம் எடுக்கலாமா? வெக்கப்படாம எனக்கு நிறைய வைக்கி. சீக்கிரம் ஹாசினி. இரு இரு. எடுத்து வைக்க வேண்டாமா? இது எனக்கு. குழந்தை இருக்குல்ல? சரி சரி குழந்தைய கூட நான் அப்புறமா எடுத்துக்கிறேன். தேவி எது வேணும்? எனக்கு இது வேணும். எடுத்துக்கோ. இது எனக்கு. ஐயோ பெரியம்மா எனக்கு வேண்டாமா? வேண்டாமா? இந்தா. இல்ல வேண்டாம். வேண்டாமா? சரி எனக்கு இது. ருசியா இருக்குது. ஹாசினி சூர்யா மாடியில தான் இருக்கான். அவனுக்கும் கொண்டு போய் கொடு. சரி பெரியம்மா. மாப்பிளைக்கும் கொடுங்க. நீங்க சாப்பிடுங்க. நான் போய் கொடுத்துறேன். சரி. நானும் வில்லேஜ் கேர்ள் கூடவே போறேன். தேவிமா வா நம்ம ரூம்ல போய் ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். வா வா வா. ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் உன்னோட வேலையா? எதுக்காகவா நீ இவ்வளவு தூரம் வந்த? இந்த ஐஸ்கிரீமை வச்சு அந்த சூர்யாவை காலி பண்ண போறேன். எப்படி